ஹலோ மக்களே, ஏப்ரல் 13 சாயங்காலம் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பூமி கேபி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸில் தான் இருக்காங்க இன்னும் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிருஷ்ணபிரசாத் கிட்ட ஃபோனில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணபிரசாத்தும் சரியும் காரில் வராங்க பார்க்கறதுக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இப்போ ககன் எப்படியும் சாரதா பக்கத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரசாத்தால் அப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பூமி கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கேட்குறாங்க. உடனே பூமியும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நைட்டும் சாரதா அத்தையை கொலை பண்றதுக்காக அடியாலாம் வந்தாங்க. அதனால மாமா ஒரு நிமிஷம் கூட அத்தையை பிரிஞ்சு இருக்கல. என்ன நடந்தாலும் அவங்க உள்ளே தான் இருக்கிறாங்க. எதுவுமே சாப்பிட்ற எதுக்குமே போறது இல்லை. அதனால பக்கத்திலே தான் இருக்காங்க. அதனால பாக்குறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் உங்களுக்காக நான் ஏதாவது பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேபிக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு மாமாவை வச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் உடனே வாங்க, உடனே பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாங்க. கிருஷ்ணபிரசாத்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பூமி இப்போ என்ன காரணத்தை சொல்லி ககனை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா ககன் நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வெளியே போ, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்த பின்ன பார்த்தா இல்லை ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணணும், நீங்கள் போங்க, நீங்கள் போய் கட்டிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து பில்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களோட டெபிட் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த பின்ன நீயே போய் கட்டியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஐயோ அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பூமி இப்போ இனிமேல் போக வைக்க முடியாதான்னு சொல்லிட்டு திரும்பி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பூமி ஐயோ எனக்கு தான் பின்னு தெரியாதே மாமா, நீங்களே போய் பே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னு தானே 2808 போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பின் நம்பரையும் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க பூமி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியே அதான் போகணும்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. இதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு பூமி திரும்ப யோசிச்சுட்டே இருக்காங்க ககனை வெளியே போக வைக்கிறதுக்காண்டி. திரும்பி பார்த்தா அப்புறம் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. ஜூஸை குடிக்கிற மாதிரி கொடுத்து அவர் சட்டையில கொட்டிடலாம், கொட்டினா அவர் வாஷ் பண்ண எப்படியும் போய் தான் ஆகணும். அந்த நேரத்துல நம்ம கிருஷ்ணபிரசாத் மாமாவை இவங்க உள்ள கூப்பிட்டு பார்க்க வைக்கலாம் சாரதா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பூமி பிளான் பண்றாங்க. உடனே ஜூஸ் எடுத்துட்டு இங்க ககன் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி இருந்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுல இருந்து இன்னும் ஒரு வாய் தண்ணி குடிக்கல, ஒரு வாய் சாப்பிடல, தயவு செஞ்சு இந்த ஜூஸையாவது குடிங்கன்னு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வேணும்னே அவங்க சட்டையில கொட்டிடுறாங்க. உடனே ககன் இருந்துச்சு திட்டுறாரு. அதான் நான் என்ன எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு இப்போ ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரி மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் 2 minutesல வந்துடுவேன் வாஷ் பண்ணிட்டு, நீ அது வரை மட்டும் அம்மா பக்கத்துல இரு, நீ இங்கேதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாஷ் பண்றதுக்காண்டி ககன் ஷர்ட்டை வாஷ் பண்றதுக்காண்டி வெளியே போயிடுறாரு. இந்த நேரத்துல பூமி கிருஷ்ணபிரசாத்துக்கு கால் பண்றாங்க. சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரசாத்தும் உள்ள வந்துடுறாரு. சரியும் கிருஷ்ணபிரசாத்தும். உடனே கிருஷ்ணபிரசாத் சாரதா உன்னைய இந்த கடவுள் இவ்வளோ சோதிக்கிறாரு, உனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, நீ என்ன நான் உன்னை விட்டுட்டு போய் உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் இப்போ நான் அனுபவிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதா கிட்ட. சாரதா மயக்கமாக தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சரி அப்பா அவங்க கிட்ட தனியாக பேசுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பின்ன பார்த்தா பூமி இங்கே அந்த ரூமுக்கு வெளியே அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் ககன் வரலாம். ககன் உள்ளே கிருஷ்ணபிரசாத்தை பார்த்தா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. உடனே சரி கேட்குறாங்க, என்ன ஆச்சு பூமி, இப்போ எதுக்கு நீ அங்கேயும் நடந்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதான் உனக்கு தெரியாதா, சரி உங்க அண்ணன் ஒரு நிமிஷம் கூட அம்மா அத்தையை பிரிச்சு இருங்க மாட்டாங்க, இப்ப வந்துட்டாங்கன்னா திரும்ப உள்ள போயிடுவாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சரி அண்ணா வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ இதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நடந்துட்டு இருக்காங்க. இங்க கிருஷ்ணபிரசாத் அவங்க நெத்தியில பொட்டு இல்ல, அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அவர் கையால ஒரு கண்ணாடி துகளை வச்சு வெட்டிட்டு அதுல அந்த ரத்தத்தை அவங்களுக்கு பொட்டா குங்குமமா சாரதாக்கு வச்சு விடுறாங்க. வச்சு விட்டு அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எமோஷனலா சாரதா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு யார் இப்படி பண்ணது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க ககன் வந்துடுறாரு. வந்த பின்ன சரி சொல்றாரு, அண்ணா உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமியும் அந்த சைட்ல பின்னாடி தான் நிக்கிறாங்க. பூமியும் ககன் பாத்துடுறாரு. ககன் பார்த்தோன்னா பூமி மேல கோப்பறாரு. நான் உன்னை உள்ளதானே இருக்க சொன்னேன், நீ எதுக்கு வெளியே வந்த, எதுக்கு நீ அம்மாவை விட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் உள்ள போறேன், பரவாயில்ல, இந்த டாக்டர் எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, என் அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்கு, நான் ஒரு நிமிஷம் கூட என் அம்மாவை தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உடனே இவங்களும் இல்ல, அந்த டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போயிருக்காங்க, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னா இப்ப வந்துருவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மூணு வாட்டி 4 வாட்டி தடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ககனே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன, நான் உள்ள அந்த ரூமுக்குள்ள போக கூடாது, அதுதான் இடம் உங்களுக்கு வேணும், சரி நான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு வரணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த பக்கத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாரு, நின்றுட்டு வெளியே நின்றுட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அந்த ஐசியூல அந்த கண்ணாடி மாதிரி தானே இருக்கும், அதுல எதர்ச்சியா திரும்பி பாக்குறாரு, உள்ள கிருஷ்ண பிரசாத் இருக்கிறத வெளியே இருந்து இவர் பாத்துடுறாரு. உடனே ககனுக்கு கோவம் வந்துடுது. உடனே கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு கத்திட்டு உள்ள போயிடுறாரு கதவை திறந்துட்டு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அம்மா அப்பாக்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரன்னு வெளியே எழுத்துட்டு வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் நான் கொடுக்குறேன், நீ யாரு முதல்ல எங்களுக்கு, நீ எதுக்கு என் அம்மாவை பார்க்க வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அப்பாடா அப்படின்னா, அந்த அப்பா ஸ்தானம்லாம் எப்பவோ உன்னை விட்டு போயாச்சு, நீ யாரோ நாங்க யாரோ, நீ இல்லாம தான் நாங்க இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், இனிமேலும் நீ இல்லாம தான் வாழ்வோம், எங்க கணக்குல நீ எப்போ செத்து போயிட்டா அப்படி இப்படின்னு அவங்க வந்து ககன் வந்து கோவத்தை ஃபுல்லா கொட்டுறாரு கிருஷ்ண பிரசாத் மேல. செரிக்கு வந்து அவங்க அப்பாவை இப்படிலாம் பேசுறாங்கன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால அவரால் எதுவுமே எதிர்த்து பேச முடியல. உடனே பூமியும் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, ஆல்ரெடி பூமி மேல வந்து செம காண்டில் இருக்காங்க ககனு, ஏன்னா அவங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு பூமி தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்புறம் இவங்க ஒன்று, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ எங்கேயுமே நான் உன்னை இதுக்கு அடுத்து பார்க்கவே கூடாது, இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங் சொல்லிட்டு ககன் வந்து கிருஷ்ண பிரசாத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் எங்கேயாவது பார்த்தேன், அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சரி வந்து வல்க டைமா எடுத்து கிருஷ்ண பிரசாத் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே இவங்க பூர்ணி சிவா எல்லாரும் வந்துடுறாங்க. இவங்க போன பின்ன இவங்க பின்னாடியே வந்துடுறாங்க. வந்த பின்ன பார்த்தா இவங்க ககன் வந்து பூமி கழுத்து நெரிக்கிறாங்க. நீ இதுக்குதான் என்னைய வெளியே போன்னு சொல்லிட்டு இருந்த, பில்லு கிட்ட போ ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு வேணும்னே இவங்க கிருஷ்ண பிரசாத்தை பார்க்க வைக்கிறதுக்கு தான் நீ இவ்வளவு பிளான் பண்ணியா, என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சு அப்படி இது பண்றாரு. உடனே பூர்ணி விடுங்கண்ணான்றாரு. சிவாக்கும் கோவருது. உடனே அவங்க அக்காவை இந்த மாதிரி கழுத்து நெரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விடுங்கண்ணா இது நானே அம்மாவை பார்த்துப்பேன், யாரு இனிமேல் எதுக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே கீழே விட்டுட்டு அவர் வந்து திரும்ப சாரதா பக்கத்துல போயிட்டு ககன் வந்து உட்காந்துக்கிறாரு. இங்க வந்து அபூர்வா வந்து நைட்டு பூமி கிட்ட சம்மாடி வாங்கினாங்கல்ல, அவங்க கையெல்லாம் வீங்கி போயிருக்கும், அந்த ரெட்டிஷா வீங்கி இருக்கும், அந்த கம்பை வச்சு அவங்களை அடின்னு அடிச்சாங்கல்ல அந்த சாரிக்குள்ள வச்சு, அதனால அவங்க கையெல்லாம் அடிபட்டிருக்கும். இவங்க மருதானியில வந்து ஒத்தனம் கொடுக்கறக்காண்டி வருவாங்க. இவங்க வந்து இன்னும் கவலையாவே இருப்பாங்க. சாரதாக்கு வந்து இங்க அபூர்வாக்கு வந்து சாரதா எப்போ கண்ணை விழிப்பாங்க, எப்போ உண்மையும் சொல்லுவாங்க, எப்போ அவங்க மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அபூர்வா. இங்க நினைச்சு அவங்க வந்து இப்போ அந்த கேமரா வேற இன்னும் என்கிட்ட இல்லை, இப்போ சாரதாக்கு வேற உண்மை தெரிஞ்சுட்டு நான் என்னதான் பண்ணேன்னு இங்க அபூர்வா வந்து மண்டை உடைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மருதானியில வந்து என்னம்மா ஒரு பிளான் ஒருபடியா பண்ண மாட்டேறிய அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நீ போடுற பிளானா, நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் அடியெல்லாம் கூட்டிட்டு போய் இதை பண்ற அதை பண்றேன்னு அந்த சாரதா கதையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன், ஆனா பாரு நீ இப்ப அடி வாங்கிட்டு வந்திருக்க, நான் உனக்கு ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஒத்தனம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நட்சத்திரம் அவங்க ரூமுக்கு வருவாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க அபூர்வா கை கால்லாம் பார்த்து மம்மி என்ன மம்மி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. உடனே இவங்க மருதானியில வந்து உளருவாங்க, நேற்று ஹாஸ்பிட்டல்ல போனா இல்லாம அடி வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்டாண்டை எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இருந்தேன், அப்போ மேலே விழுந்துருச்சு அந்த ஸ்டாண்ட், அதனால தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா சொல்லுவாங்க. உடனே நட்சத்திரா வந்து மம்மி நான் உங்க பொண்ணு, என்கிட்டயே நீங்க போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவங்க வந்து உண்மையே சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்து நான் சாரதாவை நேற்று அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கொல்ல போனேன், அப்போ நேற்று அந்த பூமியை நான் அடின்னு அடிச்சிட்டேன், அதனாலதான் இப்படி என் கையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரி நீ அந்த செடியை என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவ வந்து நானும் அந்த செடிக்கு வைக்காத இது இல்லை மம்மி, ஒவ்வொரு இதுல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், தோசையில விஷத்தை வச்சுட்டேன், அதுக்கடுத்து தேலை கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவனை கொல்ல பார்த்தேன் மம்மி, எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சுட்டு இருக்கான், எனக்கு கோவமா வருது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அபூர்வா சொல்லுவாங்க, நீ என்ன பேபி 80s மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி யோசிச்சு அவனை கொல்லுங்க மம்மி, கொல்லு நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிளான் பண்ற மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நட்சத்திரம் வந்து போயிடுவாங்க. என்னம்மா நீ உன்னை மருதானியில கேட்பாங்க, என்னம்மா நீ அந்த செடியை கொல்ல சொல்ற, அந்த செடியை கொல்ல சொன்னா அப்புறம் மாப்பிள்ளை கேட்பாரு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்பாங்க. அபூர்வா திரும்ப சொல்லுவாங்க, இவ கொல்ற அளவுக்குலாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை, இவ எப்படி சின்ன சின்னதாக ஏதாவது பிளான் போட்டு இதுதான் பண்ணுவா, அதை சொதப்பி தான் வைப்பா, அந்த தைரியத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து மருதானியில சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து அபூர்வாக்கு ஒரு ஞான உதயம் வரும். இப்போ வந்து ககன் வீட்டுல எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, ககன் பூமி அவன் எல்லாரும். இப்ப கேமரா அந்த வீட்டுல தான் இருக்கு, இப்ப போய் நம்ம அந்த கேமராவை எடுத்தா என்ன ஆகும், யாருக்கும் இந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் என்ன டவுட் வராது, நான் போய் எடுத்துட்டு வரலாம், வா சித்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே மருதானி எழுந்துட்டு நான் வரமாட்டேன் போமா, எனக்கு பயமா இருக்கு, அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்க.
திரும்ப ஹாலுக்கு வந்துருவாங்க. ஹாலுக்கு வந்த பின்ன பார்த்தா அந்த எஸ்பி சூர்யா வந்து அவர் வந்து ஃபைலோட வருவாரு. அவரை பார்த்தோன்னா அப்புறம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. மருதாணியில வந்து ஷாக் ஆகிட்டு உண்மையெல்லாம் உளறிடுவாங்க. சாரதாவை நான் கொலை பண்ண பார்க்கல, எனக்கும் அதுக்கு எந்த எந்த இதுவும் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அதுக்கு அடுத்து சாரதாவா நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை எஸ்பி சூர்யாவுக்கு ஒண்ணுமே பிடிக்காது. நீங்க ஒண்ணுமே புரியாது, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க நீங்க யாரு என்ன வேணும்னு சொல்லிட்டு அபூர்வா கேட்பாங்க. நான் வந்து எஸ்பி சூர்யா, நான் சரச்சந்திராவை மீட் பண்ண வந்திருக்கேன். என்னன்னா சரச்சந்திரா வருவாரு. உடனே வாங்க வாங்க வணக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்புறம் வந்துட்டு பின்னாடியே வந்து என்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க எங்க ஹாலில். அப்புறம் பார்த்தா அந்த எஸ்பி சூர்யா வந்து சரச்சந்திரட்ட சொல்லிட்டு இருப்பாரு. சரச்சந்திரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் யாரு தெரியுமா, அந்த எஸ்ஐ இறந்து போனார்ல அவரோட சொந்த தம்பி. இது எனக்கு எப்படி பர்சனல் கேஸோ அதே மாதிரி அவருக்கும் ரொம்ப பர்சனல் கேஸ், அதனால கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு உண்மையில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க அபூர்வாக்கு வேர்த்து ஊத்தும். மருதாணி நிலைக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிருவாங்க. எஸ்பி சூர்யா வந்து நான் எங்க அண்ணன் எஸ்ஐ யாருக்கு ஒன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கிட்ட சொல்லுவாங்க. உடனே சரச்சந்திரா கேட்பாரு, உங்ககிட்டதான் எந்த ஆதாரமும் இல்லையே, அங்கதான் எந்த க்ளூவுமே கிடைக்கலையே, அப்புறம் எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இல்ல, கொலை பண்ண இடத்துல எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எதுவுமே கிடைக்கல, ஆனா இது கிச்சன்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது. அதை நாங்க தேடி இது பண்ணோம். அதுக்கு அடுத்து பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது அது பழைய ஒரு கொலையாளியோட இதோட மேட்ச் ஆச்சு, அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அதுல ரத்னம் போட்டோ, அவங்க வயசு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ரத்னத்தை யாரோ வெளியே எடுத்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இதை கொலை பண்ணணும் தான் வெளியெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எஸ்ஐ வந்து சொல்றாரு. இந்த பொண்ணு தான் என் அண்ணனை கொண்டது, இந்த பொண்ணு எந்த மூலையில இருந்தாலும் நான் அவளை சும்மா விட மாட்டேன், இவ எதுக்கு பண்ணா ஏன் பண்ணா நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே சரச்சந்திரா கிட்ட ரத்னம் போட்டோவை காட்டி இவளை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. உடனே சரச்சந்திராவும் எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து அபூர்வாவும் மருதாணிலையும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அபூர்வா வந்து எட்டி எட்டி பார்த்து அது ரத்னம் போட்டோ தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அபூர்வாவும் எனக்கு நானா இந்த பொண்ணா, இல்லையே நான் பார்த்ததே இல்லைன்னு அபூர்வாவும் சொல்றாங்க. அதுக்கடுத்து மருதாணியில வந்து உளர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது, நான் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு உளர்றாங்க. உடனே அதுக்கடுத்து அபூர்வா வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு சித்தி அதான் நீங்க பார்க்கல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க போலீஸ் வந்து சரி எதுக்கும் நான் உங்ககிட்ட ஒரு க்ளூ கிடைக்குமான்னு நான் இதை கேட்க வந்தேன், இவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு, இனிமேலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து ரத்னமும் ஒரு வழியா மாட்டிக்கிட்டாங்க. இங்க வந்து பூமி வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. வெளியே உட்காந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நான் அந்த போனை அட்டன் பண்ணியிருக்கணுமோ, நான் அட்டன் பண்ணி பேசியிருந்தா இந்நேரத்துக்கு அத்தைக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சொல்லி காட்டினதை வந்து அவங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சிவாக்கு வந்து அவங்க அக்கா பூமியை வந்து கழுத்தை நெரிச்சதை வந்து அவனால ஏத்துக்கவே முடியல. உடனே அவன் வந்து ரொம்ப கோவப்படுறான். உடனே பூமியை வந்து அக்கா வா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகலாம், நீ எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, மாமாக்கு உன் மேல காதலே இல்லை, உன் மேல பிரியமும் இல்லை, உன் மேல கோவம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்காரு, இன்னைக்கு மாமா பண்ணது சரி இல்லக்கா, அவர் உன் கழுத்தை நெரிச்சிருக்க கூடாது, அப்படி பண்ணியிருக்க கூடாது, உன்னை அவர் எல்லாரும் திட்டியிருக்க கூடாது, உன்னை நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன்னை அவமானப்படுத்திட்டு மட்டும் தான் இருக்கிறாரு, இது என்னால ஏத்துக்கவே முடியல, வாக்கா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும்தான் மாமாவை காதலிக்கிற, மாமா உனக்கு காதலிக்கவே இல்லை, வாக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. உடனே பூமி வந்து சிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு அவங்க சிவாக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. ககன் மாமானா எனக்கு எவ்வளவு இஷ்டமோ அதே மாதிரி ககன் மாமாக்கு நான் அவ்வளோ பிரேமம், அவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நீங்க பாரு, எனக்கு என் அப்பா முக்கியமா என் ககன் மாமா முக்கியமான்னு வந்து நிறைய வாட்டி வந்த நேரத்துலயும் நான் வந்து என் அப்பாவை தான் முக்கியம்னு நான் நிறைய வாட்டி தேர்ந்தெடுத்திருக்கேன், அதுவே என் ககன் மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டு இருக்காங்க. நீ ககன் மாமாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவருக்கு என் மேல அவ்வளோ காதல் இருக்கு, அவ்வளோ மரியாதை இருக்கு, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு இது வரைக்கும் ககன் அவங்களுக்காக பண்ணதெல்லாம் ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த உயிர் இப்போ உயிரோட நான் இருக்கேன்னா அதுக்கு ககன் மாமா தான் காரணம். நீ என்ன நினைக்கிற, இந்த தாலி கட்டினாலயான்னு நினைக்கிறியா, இந்த தாலி கட்டினால மட்டும் அவர் என்னோட புருஷன் இல்ல, இது நான் பிறந்தப்பவே முடிவான பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிறந்தப்பவே என் அம்மா என்னைய ஒரு பொம்மைக்குள்ள வச்சு தூக்கி போட்டுட்டாங்க, அப்ப என் உயிரை காப்பாத்தி என்னைய பத்திரமா காப்பாத்தினது ககன் மாமா தான், அன்னைக்கே நான் செத்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணா சொல்றாங்க. அப்ப என்ன அப்ப ஏற்பட்ட பந்தம் தான் இதை யாராலையும் பிரிக்க முடியாது, என் ககன் மாமாக்கு என் மேல நிறைய பிரிய இருக்கு,
நமக்கு யார் மேல பிரிய இருக்கோ அவங்க மேலதான் சிவா நம்மளால கோவப்பட முடியும். அவர் இப்போ அவங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறாங்க. அத்தை சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். நீ நீ மாமாவை நீ தப்பா நினைக்க கூடாது, நீ அவங்கள தப்பா பேசக்கூடாது சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்களும் அதுக்கடுத்து சாரிக்கா நான் இனிமேல் பேசலக்கா, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் நான் இனிமேல் ககன் மாமாவை பத்தி தப்பா பேச மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோல சாரதா உயிர் என்ன ஆச்சு, சாரதா உயிரை எப்படி காப்பாத்தினாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, ககன் என்ன செய்ய போறாரு, பூமி என்ன செஞ்சாங்க, இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு, சாரதா உயிர் அபூர்வா என்ன பண்ணாங்க, எல்லாமே நான் பார்ட் 2 வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2 வீடியோவும் மறக்காம பாருங்க. அண்ட் நம்ம சேனல் சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.